வண்டியை பற்றி உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வண்டியில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது இருக்குங்க. வண்டி வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியாக வண்டி வந்து அவ்வளோ ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதாவது உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு. நாளைக்கு நீங்கள் வண்டி வேணாம் அப்படின்னு நீங்கள் ஒரு தட்டை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை தான் மெயினாக பார்ப்பாங்க. நாளைக்கு இங்கே வந்து வாங்கணும், கரெக்டாக இருக்குது, வந்து வாங்குறவங்க உங்கள்கிட்ட குறை சொல்ல முடியாது. ஏதோ பேரிங் போயிருக்கும், மற்றபடி அதெல்லாம் வந்து இயற்கை. அது வந்து நம்ம வந்து ஒரு வண்டி வாங்குகிற இடத்துல ஓட்டியிருப்போம், தேய்மானம் ஆகும். பட் ஆனால் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நாளைக்கு இருந்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறனால அதை மட்டும் நான் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக பண்ணிகிட்ருக்கேன் அந்த வேலையை. நீங்கள் வண்டி வாங்கும்போது செக் பண்ணி வாங்குங்க. இங்கே என்னிட்ட வாங்குகிற வண்டியை வந்து எதாக இருந்தாலும் நான் வந்து கரெக்டாக வந்து அதை வந்து ப்ராம்ப்டாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நான் ரொம்ப ப்ராம்ப்டான வீடியோ போட்டுட்ருக்கேங்க. நீங்கள் நம்பி கான்ஃபிடெண்ட்டாக நம்பி வாங்கலாங்க. என்னிட்ட வண்டி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி வந்து என்னிட்ட நீங்கள் திருப்பி வந்து ரிட்டன் வந்து என்னிட்ட வந்து வண்டி விற்கிறதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு கால் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த வண்டி வாங்கிக்குவாங்க உங்கள்கிட்ட. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட வண்டி நான் குவாலிட்டியாக கொடுத்துட்றேன். அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். திருச்சியில் இந்த வண்டி இருக்குங்க. திருச்சி வண்டி, 3rd ஓனரில் இருக்கக்கூடிய ஒரு LXi மாடல், ஸ்விஃப்ட் LXi. உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங் வந்துடுது, ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. உள்ளே வந்து ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் போட்டிருக்காங்க, ஃபுல் மேட் போட்டிருக்காங்க. ஏசி வந்து நல்ல கூலிங் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. வண்டி எடுத்து மெக்கானிக்கல் ஒர்க்கு எதுவுமே வண்டியில் இல்லைங்க. வண்டியில் வந்து மெக்கானிக்கல் ஒர்க் அப்படிங்கிறதே கிடையாது வண்டியில். கிலோமீட்டர் பார்க்கலாம். வண்டியோட கிலோமீட்டர் வந்து 110 ஓடி இருக்குங்க. தூய்மை இந்தியா மிஷன் கிராமப்புற திட்டத்தில் கை கோருங்கள். மேலும் வண்டியில் ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு இது சொல்கிறாங்க இல்லைங்களா, ஃப்ரேம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள். எந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் ஆகலை வண்டியில். பாடியில் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குது வண்டி. சின்ன டச்சப் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரிஜினல் பெயிண்ட்டு. டச்சப்புங்கிறது சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்து பண்ணது தான். பட்டு ஓவரால் கோட்டிங் அதெல்லாம் எதுவும் பண்ணலைங்க வண்டியில். வண்டி ரொம்ப அருமையான வண்டிங்க. ஸ்விஃப்ட் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் வாங்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. வண்டியோட என்ஜின் தரம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வெஹிக்கிள், EV வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஓட்டுறவங்களா அந்த சவுண்டு தான் இருக்குது இல்லை. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னு 2 தடவை போட்டாங்க சாவியை. காலையில் வந்து ஒருத்தங்க நம்ம வண்டி பார்க்கலான்னு வந்தாங்க. பட் ஆனால் 2 டைம்ஸ் யூஸ் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு தடவை கீ போடுறாங்க. அந்தளவுக்கு வண்டி வந்து சாஃப்டாக இருக்குது. என்ஜின் நாய்ஸ் வித்தவுட் நாய்ஸ், எந்த நாய்ஸ் இல்லைங்க. என்ஜினில் வந்து ஒரு நாய்ஸ் கூட கிடையாது வண்டியில். இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவதும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா டவுட்ஸ் இருந்து கேட்டுக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக வேறு ஏதாவது இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வேணாலும் அனுப்பி வைக்கிறேங்க. வண்டி ஃபுல்லாக உங்களுக்கு தரவாக காட்டிட்டேன், செக் பண்ணிட்டு சொல்லிட்டேங்க வண்டி என்ஜின் கண்டிஷன், மற்றபடி வண்டி பாடியை பற்றி சொல்லிட்டேன். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 2010 3rd ஓனர், திருச்சி நம்பர். வண்டியோட ப்ரைஸ் வந்து இன்னும் கோட் பண்ணலை. வண்டியோட ப்ரைஸ் வந்து 275 கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து ஒரு 5 to 10 மட்டும்தாங்க நெகோஷியபிள் பண்ணுவாங்க. வண்டியோட குவாலிட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். மார்க்கெட் ரேட்டோட மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு 5-10 கூட கொடுத்தாலும் நல்ல வண்டியாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் நீங்கள் வண்டி எடுக்கலாம்.